ஹலோ எவ்ரியான், வெல்கம் level2clever. நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோருக்கு ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்காளர் அடையாள அட்டையில் மொபைல் நம்பரை எப்படி இணைப்பது அப்படிங்கிறது தான் முழு வீடியோவை இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி NVSP அப்படின்னு சொல்லப்படுற நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா எப்படி மொபைல் நம்பரை இணைக்கிறது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதில் நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் வந்துட்டு இருந்தது, மொபைல் நம்பர் இணைக்க முடியாமல். ஸோ மொபைல் நம்பர் இணைச்சா மட்டும்தான் ஓட்டர் ஐடியை நம்ம ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஓட்டர் ஐடி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். அதை கார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அதை செக் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பரை ஓட்டர் ஐடியோட எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு PF ESI சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னாலுமோ, பத்திரப்பதிவுத்துறை சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னாலுமோ, ஆன்லைன் சர்வீசஸ் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ்னாலும் மறக்காமல் நம்ம level2clever சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பரை எப்படி ஓட்டர் ஐடியோட இணைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது வேறு ஏதாவது மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் அந்த மொபைல் நம்பர் வந்து ஏதாவது தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த NVSP.in அப்படிங்கிற ஒரே வெப்சைட் மூலம் தான் நம்ம எல்லாமே வந்து ஓட்டர் ஐடி சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான தரவுகளையும் பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? ஸோ NVSPங்கிறது நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல். இந்த வெப்சைட் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபார்ம் 8 இருக்கட்டும், ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 6B எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட் மூலம் தான் நம்ம வந்து ஏதாவது கரெக்ஷன்ஸாக எதுனாலுமே பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு ப்ராசஸ் அப்படின்னே சொல்லலாம். கஷ்டமான ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பட் இருந்தாலும் இந்த வெப்சைட்டில் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொபைல் நம்பர் வந்து ஓட்டர் ஐடியார் லிங்க் ஆகாமல் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ பாப்அப் மாதிரி வந்துகிட்டே இருந்தது. சரிங்களா? ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. ஸோ அதில் என்ன வெப்சைட், ஸோ அதில் எப்படி போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம், எப்படி நம்ம மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா waterportal.eci.gov.in அப்படின்னு இருக்கும். நான் இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்க. சரிங்களா? ஸோ waterportal.eci.gov.in அப்படிங்கிறது தான் புதிய இணையதளம். இந்த இணையதளத்தில் போயிட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈஸியான மிக சுலபமான வழியில் நம்மளோட மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட் வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா இதில் மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இணையதளத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ சேம் ஆஸ் யூஷுவல் தான். ஸோ இதில் வந்து லாகின் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் OTP வெரிஃபை பண்ணணும். சரிங்களா? OTP வெரிஃபை பண்ணதுமே அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்து க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆயிரும். சரிங்களா? இந்த waterportal.eci.gov.in அப்படிங்கிற இந்த வலைதளத்தில் உங்களோட மொபைல் நம்பர் ப்ளஸ் உங்களோட நேம் வந்து க்ரியேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது நான் ஆல்ரெடியே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் நான் மறுபடியும் க்ரியேட் பண்ணல. எனக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருக்குது. சரிங்களா? யூசர் ஐடி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி, நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ண போகிறீங்களோ அந்த இமெயில் ஐடி க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டில். சரிங்களா? ஸோ இப்போ மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு அண்டு கீழே கொடுத்துருக்கக்கூடிய மேத்தமெட்டிக் கால்குலேஷன் இது எல்லாமே என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுத்துருங்க. ஸோ நான் இப்போ 1 by 1 அதை வந்து கொடுக்க போகிறேன். சரிங்களா? மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு ஓகேவா கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு இருக்கும். லாகின் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் லாகின் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ரொஃபைல்லையே இருக்கும். ஸோ வியூ மை ப்ரொஃபைல், சேஞ்ச் பாஸ்வேர்டு, சைன் அவுட் இது எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாகின் பண்ணி வந்துட்டோம். ஸோ நம்ம இப்போது ஓட்டர் ஐடியில் நம்மளோட மொபைல் நம்பர் கரெக்ஷன் தான் ஏதாவது ஒன்று பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போது இதில் செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ ஓட்டர் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். செகண்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் இன் ஓட்டர் ஐடி அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இதில் நம்மளோட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம நேம் வருது இங்கே. ஓகேங்களா? ஸோ கீழே லெட் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். அதையும் ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா டு யூ ஆல்ரெடி ஹேவ் ஓட்டர் ஐடி நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்கள்ட்ட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் கண்டிப்பாக வந்து எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுங்க. கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராசஸே பண்ண முடியும். ஸோ எஸ் ஐ ஹேவ் அன் ஓட்டர் ஐடி நம்பர் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ளீஸ் என்டர் யுவர் ஓட்டர் ஐடி நம்பர் அப்படின்னு இருக்கும். உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை இங்கே கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே கீழே ஃபெச் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய அனைத்து நம்பரும் அனைத்து டேட்டாவும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபெச் ஆகி வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துட்றேன். ஸோ ஃபெஜ்ஜுங்கிற டீட்டெயில் கொடுத்துட்டேன்.
ஐடி வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு we have found this record அப்படின்னு வருது. ஸோ ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும், ப்ரொசீட் கொடுத்துருங்க. இது வந்து என்ன ஸ்டெப்னா உங்களோட ஓட்டர் ஐடி இருக்கா இல்லையா அப்படின்னு இந்த நம்பர் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது. ஓகேங்களா. அடுத்து ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும், க்ரீன் கலர் செக் பாக்ஸ், அதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட நேம், உங்களோட ஜெண்டர், ஸ்டேட், எபிக் நம்பர், பார்ட் நம்பர், என்ன அசம்பிளி, இது எல்லாமே வந்துடும். சரிங்களா. உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட ஏஜ் என்ன, அதுக்கடுத்தே பார்த்தீங்கன்னா அசம்பிளி, எந்த அசம்பிளி, ஸோ என்ன போலிங் ஸ்டேஷன், பார்ட் நேம் என்ன, இது எல்லாமே வந்துடும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு இருக்கும், ஒரு க்ரீன் கலர் செக் பாக்ஸ். ஸோ அதுங்களே க்ரீன் கலர் செக் பாக்ஸ் சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்குது, அதை ஓகே கொடுத்துருங்க. அது ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் அப்ளைங் ஃபார் கரெக்ஷன் அப்படின்னு இருக்கும், ஷிஃப்டிங் ஏ ரெசிஸ்டன்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஏதாவது உங்களோட அட்ரஸை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனு. அடுத்து கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம செகண்ட் ஆப்ஷன் தான் கொடுக்குறோம். சரிங்களா. செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்குது, அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்டெப் வந்து அப்டேட் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்குது. இந்த போர்ட்டலில் நம்ம அப்டேட் பண்ண வேணும். சரிங்களா. சென்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கும், ஓடிபி கொடுத்துட்றோம். ஓடிபி கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இங்கே 6 டிஜிட் ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும், அதை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிடுங்க. சரிங்களா. பண்ணிட்டு வெரிஃபை அப்படின்னு இருக்கும், வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்துமே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இஸ் வெரிஃபைடு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம மொபைல் நம்பர் வந்து இந்த லாகின்காக தான் வெரிஃபை பண்ணியிருக்கோம். சரிங்களா. இப்போ வந்து நம்மளோட ஓட்டர் ஐடியில் வந்து இன்னும் வெரிஃபை பண்ணல. ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா நேம், ஏஜ், ஜெண்டர், ஃபோட்டோ, நேம் ஆஃப் த ரிலேட்டிவ், டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன், அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், இது எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா 4 என்ட்ரி மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். ஒரு டைம் நீங்கள் இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா ஏதாவது 4 ஆப்ஷன் மட்டும் பண்ணலாம். 8 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏதாவது 4 ஆப்ஷன் பண்ணலாம். சரிங்களா. நான் இப்போ மொபைல் நம்பர் மட்டும் கொடுக்குறேன். மொபைல் நம்பர் கரெக்ஷன் அப்படின்னு இருக்குது, அதை ஓகே கொடுத்துட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்குது, அதையும் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் ரீடைரக்ட் ஆகும். ஸோ என்டர் த டீட்டெயில்ஸ் விச் நீட் டு பி கரெக்டட் ஆர் சேஞ்ச்டு அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே ஆதார் நம்பர் கேட்கும், நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்துருங்க. ஏன்னா ஆதார் நம்பர் இப்போ எல்லா தடவும் பேசிக்காகவே லிங்க் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நோ இஷ்யூ, ஆதார் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிடுங்க. கீழே ஆதார் நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்கும், கீழே உங்கள் மொபைல் நம்பர் சேஞ்சு மொபைல் நம்பர்னு இருக்கும், அதையும் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இங்கே டேட், பிளேஸ், இங்கே வந்து என்டர் த நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படின்னு இருக்கும். பிளேஸ் வந்து என்ன பிளேஸோ அதை கொடுத்துருங்க. சரிங்களா. நேம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு இருக்கும், டேட்டு எல்லாமே வந்துடும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இது ஃபார்ம் 8. இந்த ஃபார்ம் 8 அப்படிங்கிறது தான் ஓட்டர் ஐடியில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணியிருப்போம். சரிங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ப்ரிவ்யூ மாதிரி வந்திருக்கும். ப்ரிவ்யூ அப்படிங்கிறது உங்களோட நேம் இருக்கும், உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும், ஸோ உங்களோட ஆதார் நம்பர் இருக்கும், மொபைல் நம்பர், இது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள். ஸோ மொபைல் நம்பர் அப்படின்னு 7வது ஒன்று இருக்கும், அதை செக் பாக்ஸ் டிக் பண்ண மாதிரி இருக்கும். உங்கள் மொபைல் நம்பர் வந்து கீழே என்ன மொபைல் நம்பர் கரெக்ட் பண்ணிக்கிறீங்களோ அது இருக்கும். சரிங்களா. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு இருக்கும், சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்கள் மொபைல் நம்பர் வந்து கூடி சீக்கிரம் வந்து இணைஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் சப்மிட்டட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் இன் எலக்ட்ரல் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ யுவர் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்திருக்கும். சரிங்களா. ஸோ இதை வச்சுட்டு இந்த நம்பரை வச்சுட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ ட்ராக் பண்ணுறதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா சேம் வெப்சைட் தான். ஸோ அதே சேம் வெப்சைட்டில் போயிருங்க. சேம் வெப்சைட்டில் போனதுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பரோ அல்லது அப்ளிகேஷன் நம்பரோ, இந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எந்த நிலைமையில் வந்து உங்களோட கரெக்ஷன் பண்ணாங்கன்னு அந்த ஃபார்ம் 8 வந்து என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக வந்து இந்த NVSP போர்ட்டல் இல்லாமல் வேறு ஒரு போர்ட்டலில் எப்படி மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்த்தோம். ஸோ இந்த மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரம் வந்து நம்மளோட ஆன்லைனில் இணைஞ்சிரும். சரிங்களா. ஸோ நம்மளோட ஓட்டர் ஐடியோட இணைஞ்சிரும். ஸோ நோ இஷ்யூ. ஸோ இந்த வெப்சைட் யூஸ் பண்ணதும் நமக்கு எந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவும் வரல. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் நம்பர் மட்டும் இல்லாமல் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபாதர் நேம்,
ஃபோட்டோகிராஃபி இது எல்லாமே மாற்றிக்கலாம். பட் எது மாற்றினாலும் அதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ நம்ம இன்றைக்கி மொபைல் நம்பர் மாற்றணும். ஸோ அதனால் எந்த ப்ரூஃபும் சப்மிட் பண்ண தேவையில்லை. பட் கண்டினியூஸாக வந்து நீங்கள் ஒரே தரவில் ஒரே டைமில் 4 வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். 4 ஆப்ஷன் வந்து நீங்கள் அதில் வந்து சேஞ்சஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக்கர்.